வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகமும் ராசிக்கு இது மாதிரி இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, இந்தந்த டிகிரியில் சஞ்சரிக்கும் பொழுது, இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய நம்மளுடைய சாஸ்திரத்தில் சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி பலன்கள் நமக்கு வரப்போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதம் எது மாதிரி விஷயமாக நாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல நீச்சம் பெறுகிறார், சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, ரிஷபராசிக்காரங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆகஸ்ட் மாதம் சில விஷயங்கள் அப்படி இப்படி தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ண வேண்டி இருக்கும், அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஆனால் அதுக்கு ரிசல்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி சனியின் பார்வை பெற்று நீச்சமாக இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஆகஸ்ட் மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் சிலது நடக்கலாம். ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். யோகமான கிரகமாகிய புதன் பாருங்க, 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 2வது நாள்லேயே மாறுறார். ஸோ 3ஆம் இடத்துல கடகத்திலேயே குருவோட கிட்டத்தட்ட 23 நாள் இருந்துட்டு கடைசி ஒரு வாரம் தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு வரார். இது ரெண்டுமே பரவாயில்லை. ஏன்னா குரு ஒரு இடத்துல சிம்மத்தில் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறார். ஒரு 20 நாள் 21 நாள் ஒரு 3 வாரம் குருவோட சேர்ந்திருக்கார். ஸோ 2ஆம் இடங்கிற தனஸ்தானாதிபதி குருவோடு சேர்ந்துருக்கனால பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பண போக்குவரத்து வந்துட்டு போயிட்டுருக்கும். அது ஒன்றும் பெரிய சங்கடங்கள் இருக்காது. குழந்தைகள் விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், டெக்னிக்கலான சில விஷயங்கள், புத்தி கூர்மையான விஷயங்கள் கொஞ்சம் பழக்கம் போல் நல்லா வேலை செய்யும். ஆனால் ஃபிசிக்கலாக வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போட்டு படுத்துங்கிறத நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மற்றதெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தா, செவ்வாய்ங்கிற கிரகமே பாருங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது, 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது, சில நண்பர்களால், சில பங்குதாரர்களால், நீங்கள் யாரை டெய்லி அசோசியேட் பண்ணுறீங்களோ அவங்களால சில வரவுகள் இருக்குது. ஆனாலும் சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் சட்டுன்னு பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் நல்ல அமைப்புகளாக இருக்கும். ஏன்னா நமக்கு ராசி அதிபதி நீச்சமாக போயிருக்கு பாருங்கள். ஸோ நாம் பாட்டு கடன் நம்ம நினச்சதெல்லாம் பேசுகிறோம்னா ஆல்ரெடி நம்ம கரெக்டாக பேசுகிறோமாங்கிறது தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி சமயோஜிய புக்தியோடு நம்ம செயல்படக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரருக்கு இருக்குது. இந்த காலத்தில் வந்து புதுசாக அதை ஆரம்பிக்கிறேன் இதை ஆரம்பிக்கிறேங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணணும். இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய ராகுகதி பயிற்சிக்கு அப்புறம் பண்ணலாம். அதை வரக்கூடிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் என்னென்னா பண விஷயம் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னென்ன உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம், தொழில், அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதத்தில் நம்ம வந்து வேலை மாறலாமா, இந்த நேரத்தில் நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன்னா நமக்கு ராசி அதிபதி பலமாக இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் பின்வளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக, வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா குருவின் பார்வை 11ஆம் இடத்துல இருக்க சனிக்கு விழுகிறதுனால, சனி 11 இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அப்படி ஒன்றும் பெருசாக வாழ்வாதாரம் இழக்கிற அளவுக்கு மோசமாக இல்லை. ஏன்னா சனி 11லேருந்து குரு பார்வை பெறும் பொழுது அது சனி தசையே போயிட்டுருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்னுமே நல்ல பலன்கள் தான் இருக்க போகுது. அதனால் தவறு இல்லை. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால இந்த காதல் விஷயங்கள், பெண்கள் விஷயத்துலலாம் இது கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல வரார், நீச்சப்பட்டிருக்கிறார், சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நமக்கு எல்லை மீறிய உறவு, ஒரு லீகலான ஒரு விஷயத்தில் இல்லாமல் கொஞ்சம் முறையற்ற சில விஷயங்கள், கள்ளக்காதல், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயின் பார்வையும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் மேலே விழுகிறார். ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்வையும் பெறுகிறார், சனியின் பார்வையும் பெறுகிறார். அப்படிங்கிறப்போ உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு.
ஸோ அதனால் டக்கு டக்குன்னு நம்ம முடிவு பண்ணி எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்து உங்களுடைய விருப்பங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுட்டு ரொம்ப இன்ஸ்டிங்டிவாக நம்மளுடைய விஷயத்தை வந்து போனோம்னா அதுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு, டெக்னிக்கலாக நிறையா விஷயம் கற்றுக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் ஒரு கல்யாண விஷயங்கள், ஒரு அசோசியேஷன், ஒருத்தரோட சேர்ந்து ஒரு புதிய தொடர்பு வருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வியாபாரம், அது மாதிரி விஷயத்துக்கு போய்க்கலாம். இந்த பெண்கள் விஷயங்கள், இந்த காதல் விஷயங்கள் மட்டும்தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ ஒழிய வியாபார விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் குருவின் பார்வை வந்து நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு ஆர்டர் எடுக்கிறது, ஒரு புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு ஜாப் ஆஃபர் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்களாக குருவின் பார்வை 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சில லாபங்கள், சில நல்ல தொடர்புகளும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரிஷபராசிக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சில சிரத்தையான சில வேலைகளை செய்து சாதிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குமே ஒழிய எடுத்துமா கவுத்தமானு போகக்கூடிய ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சுக்கிரனே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதவிடாய் பிரச்சனை, பெண்களுக்கே வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம். ஸோ அவங்களாம் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர்லாம் பார்த்து பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் தாக்கங்கள் சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல வண்டி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் விடணும், பிரச்சனை ஆகணுங்கிற அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி உங்களை எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ என்ன தசைகள் போயிட்டுருக்கிறத வைத்து தான் துல்லியமான பலன்கள் வந்து இப்போ நம்ம பேசின பொது பலனோட சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நமக்கு வரும். அடுத்து வரக்கூடிய 3 மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்க போகுது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஒன்று ஒன்று பார்க்கும் பொழுது எப்படி வந்து உங்களோட யோகமான தொழில் என்ன, எந்த துறையில் அதிக லாபம் வரும், எந்த துறையை நமக்கு ஆகாது, வியாபாரமாக தொழிலா, வெளிநாடா, அல்லது உத்தியோகம்னு எடுத்துகிட்டோன்னா நம்ம ப்ரைவேட் செக்டாரா அல்லது அரசு உத்தியோகமா, எது மாதிரி துறை நமக்கு வரும், மீடியா துறையா, அல்லது படிப்பு பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த தொழில் தான் பண்ணுவீங்களா, அல்லது வேறு மாதிரி லைனில் போவீங்களா, அல்லது மெடிக்கல் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட் அது மாதிரியா, அல்லது ஐடி சாஃப்ட்வேரா, அல்லது எதுவுமே இல்லாமல் அக்ரோ ரிலேட்டடாக போவீங்களா, எது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியான முடிவுகளாக எடுத்து தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம், ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார்.
ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன், குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து, இதில் சூரியன் வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி, ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக வந்து ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு, ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி வந்து ஆவணி பௌர்ணமி வந்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷபராசி, ரிஷபராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற செவ்வாய் பதட்டத்தையும் கோபத்தையும் அலைச்சலையும் கொடுத்தாரு, சொத்து சேர்க்கையை கொடுத்தாரு. செவ்வாய் 4ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்த்து, இப்போ 4ஆம் செவ்வாய் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். குடும்பத்தில் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வார்த்தைகளில் கோபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கார், பயத்தை கொடுத்துருப்பார். எதிர்காலத்தை பற்றிய பயம். நம்ம என்ன பண்ண போகிறோம், என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அவளுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், என் பையனை மேல் படிப்புக்கு ஃபாரின் அனுப்பணும், அவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், இந்த பயம் இருந்தது. ஆனால் இந்த பயம் போகும். நீங்கள் சொத்து வாங்கியிருக்கீங்க, சொத்து வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டணுமே, எப்படி கட்டுறது, நான் எப்படி அந்த இனிஷியல் பேமெண்ட் எப்படி கட்டுறது, இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே பயத்தை கொடுத்துருக்கும். அதுக்கு காரணம் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். ஆனால் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு துணையாக இருந்திருப்பார். இப்போது 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுக்கு சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயம். அதனால் உங்களுக்கு அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அலைச்சல் கொடுத்தா தான் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டால் தான் உங்களுக்கு லாபம் வரும். லாபம் வந்தால் தான் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், கடன் அடைக்கணும், பிரச்சனையை சால்வ் பண்ணணும், உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தந்தைக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணணும், கூட பிறந்தவங்களை சப்போர்ட் பண்ணணும், கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் நடக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவிகள், பேங்க் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகும், கடன் ஜாஸ்தியாகும். ஆனால் அது பிரச்சனையாக இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வருமானத்தை இந்த சனி பயிற்சி லாப சனி ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பெரிய லாபம், பெரிய செல்வாக்கு, பெரிய மரியாதை, பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்களை தேடி வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நேரம். சார் நான் உத்தியோகத்தில் இருக்கேன், ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பண்ணுறேன் சார், ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு 10 பேர் உள்ள கம்பெனியில் வேலை பண்ணுறேன், இல்லை ஒரு 100 பேர் உள்ள எங்கே வேணால் வேலை பண்ணுங்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் படிப்பில் டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா அதுக்காக குடும்பத்தினர் உங்களை கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க.
அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. படிப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, அடுத்தது 4ஆம் இடம் மாத கடைசியில் போகிறாரு. தன்னுடைய உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால புதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் எப்போ வருமானம் குறைவாக இருக்குன்னா, இந்த ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 23 அந்த நாட்கள், அந்த 20 நாட்கள், ஒரு 18 நாட்கள், அந்த நாட்களில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும். கடன் ஜாஸ்தி வாங்குவீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கடனில் தான் உலகமே ஓடின்னு இருக்குது. அதனால் கடன் வாங்கினாலும் அதை ரீபே பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். எப்போவோ வாங்கின பழைய கடனை தேடி போய், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, அந்த நபரை தேடி போய் கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும். நான் 3000 வாங்கினேன், இந்தாங்க 10,000 ரூபா அப்படின்னு செட்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் ரிஷபராசிக்கு உண்டு. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய நேரம். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மொத்தத்தில் இந்த மாதங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, உச்ச சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், அதாவது பிரார்த்தனை, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா, நாகங்கள் இருக்கக்கூடிய இடம், நாகப்பாம்பு இருக்கும்ல, அந்த பாம்புகள் இருக்கக்கூடிய புத்து இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஒரு பிரார்த்தனை செலுத்திட்டு ஒரு விளக்கில் நெய் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. உங்களுடைய புகழ் உலகெங்கும் திக்கெட்டும் பரவுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன்.
அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலேயே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா. ரிஷப ராசியாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் முதல்ல பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கார். 2 தேதிகளுக்கெல்லாம் அவர் 5ஆம் பாவத்திலே மாறிவிடுகிறார். 5ஆம் பாவத்திலே சுக்கிரன் மாறி அவர் 7ஆம் பார்வையாக 11லே இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனியை பார்க்கிறார். அது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வை கொடுக்கும். சில ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோக்கியதையை உங்களுக்கு நல்ல ஒரு அம்சத்தை உருவாக்கும். வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறவங்க, அல்லது வெளிநாட்டில் வேலைக்கு போகணும், படிக்க போகணும், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்க கணவருடன் அல்லது மனைவியுடன் சேர்ந்து நான் வெளிநாட்டில் ஜீவிதமா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த ஒரு கனவு இருக்கு, அதை சார்ந்த ஒரு நகர்வு இருக்கு, அதுக்கான தேவை இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அதற்கு சாதகமான மாசம். கண்டிப்பா வெளிநாடு செல்வதற்கு ஒரு யோக பலம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்ததாக ஒண்ணு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான், 10லே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு அற்புதமான பலனை தருகிறார். வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக நல்ல ஒரு அம்சத்தை உங்களுக்கு உருவாக்குறார். வெளிநாடுகள் போகக்கூடியது, அதே மாதிரி தமிழ்நாடு அல்லாமல் பிற மாநிலங்களுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்றது, அல்லது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றது, அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக வெளி மாநிலத்துக்கோ எதுக்கோ போயிட்டு வரக்கூடியது, அதன் மூலமாக நல்ல உங்களுக்கு ஒரு அனுபவம், நல்ல ஒரு தேஜஸ், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பை ரிஷபராசிக்காரங்களுக்கு உருவாகுது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்துல செல்கிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே செல்வது தேவையற்ற செலவுகளை குறைக்கும், வருமானத்தை பெருக்கும், செலவை குறைக்கும். செலவே இல்லாம போயிடுவானா அப்படி கிடையாது, செலவு இருக்கிற செலவு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த தேவையற்ற செலவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதாவது மாதம் தேவையில்லாம ஏதாவது செலவு பண்ணிட்டு இருக்கிறது, எதுக்காவது ஒன்று சரியில்லாத ஒரு விசேஷத்தை நீங்க போராடிட்டு அதை பற்றி மறுபடியும் அதுக்காக செலவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க.
அது எல்லாம் மாறும். தேவையற்ற செலவுகள் எதுவோ அது எல்லாம் உங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். அது மாதிரி இந்த மாதம் அற்புதமான நல்ல விஷயங்கள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகள்னா சுப செலவு இருக்காதுன்னு அர்த்தம் ஆயிடாது. சுபமான செலவுகள் அது என்ன கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய குடும்பத்திலே யாருக்காவது பொண்ணு கிடைக்காம இருக்கு, அல்லது மாப்பிள்ளை கிடைக்காமல் இருக்கு, உங்களுடைய தம்பிக்கோ அல்லது உங்களுடைய அண்ணனுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்துல கூட உங்க பையனுக்கோ அல்லது உங்க பெண்ணுக்கோ அவங்க யாராவது வயசுக்கு வரணும்னா வயசுக்கு வர்றது, கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்காங்கன்னா குழந்தை வர்றது, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல விஷயத்தை நல்ல பலனை ஏற்படுத்தும். எதனால திருப்படியும் சொல்றேன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் செல்கிறார். குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் செல்வது, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே போர்வது குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லதை கொடுக்கும். உங்களாலே பல நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தேதிகளிலே 3ஆம் இடத்திலே உங்களுடைய 3க்கு உடைய சந்திர பகவானும் உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று சேர்கிறார்கள். குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர். அது 3ஆம் பாவத்திலே சேர்கிறது. இந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு என்னங்க செய்யும் ரிஷபராசிக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நல்ல மனசு தைரியத்தை கொடுக்கும், மனசு புத்துணர்ச்சியை கொடுக்கும், திடீர் மாற்றம், அதிர்ஷ்டம் கொடுக்கும். எப்பெல்லாம் 3ஆம் பாவம் வலிமையாகுதோ அப்பெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு நபருக்கு. அது மாதிரி அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால ரிஷப ராசிக்காரங்க முக்கியமா இந்த மாதத்துல செய்ய வேண்டியது சிவபெருமானை கும்பிடுங்க. ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ச திரியாயுதம் திரு ஜென்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அவருக்கு வில்வத்தினாலே அர்ச்சனை செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ உங்களுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் யார் உங்களுக்கு 7, 12. அப்போது புதனோட இணைகிறார். அதுக்கப்புறமா புதன் கடகத்துக்கு போயிடுறாங்க. தனித்த செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்குது. செவ்வாய் 2ல் இருந்தா அப்படின்னா வாக்கு ஸ்தானத்தில் கவனம், பேசும்போது கவனமாக பேசுங்க. அப்போது நம்ம நினைப்போம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் 11ஆம் இடத்துலேருந்து சனி வேற உங்களை பார்க்குறாரு.
ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்லோனஸ் உங்களுக்கு கொண்டுட்டு வந்தாலுமே வந்து ஒரு லாப சனியாக இருந்தாலும் லாபத்துக்குரியவர் இப்போ வந்து வக்ரமாயிருக்கார். அப்போ வருமான ஸ்தானத்தை நம்ம ஏதாவது கொஞ்சம் ஓவர் திங்கிங், ஏன்னா புதன் வந்து கொஞ்சம் செவ்வாயோடு இருக்கும்போது என்ன அப்படின்னா புத்திசாலித்தனமாக பேசுகிறோன்னு நினச்சி சில விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. அதனால சில பிரச்சனைகள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசும்போது அது தடைப்பட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் புதன் வக்ர நிவர்த்தியாகி திரும்பவும் வந்து கடகத்துக்கு போகும்போது அவர் வந்து குருவோடும் சூரியனோடும் இணைகிறார். அப்போ உங்களுக்கு வந்து யார் அப்படின்னா சுகஸ்தானாதிபதியான சூரியன். அப்போ வந்து அவர் வந்து கடகத்துல போய் உட்காந்து இனிவெல்லாம் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு விரயங்கள், பேச்சினால் சில வந்து பிரச்சனைகள். அப்போ நீங்க பேசும்போது பார்த்து பேசுங்க, உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைடா இருக்கட்டும். ஏன்னா 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது சுப விரயங்கள் இல்லை குடும்பத்துக்கான விரயங்கள், இல்லை நீங்களே ஏதாவது பேசி வம்பு வழியை இழுத்து அதற்கான ஒரு விரயங்கள். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனைவி, உங்களுடைய பார்ட்னர்ஸ் 2ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்க புதனோடு இணையும் போது சில டெக்னிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் உங்களை கேட்குறது. நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை பற்றின ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட வரும். அப்போது என்ன அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் புதன் இணைவு அப்படின்னும் போது என்ன அப்படின்னா புதன் உங்களுடைய வருமானத்தை ஸ்தானத்தை கொடுத்தாலும் வந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி அது ஒரு பேங்கிங். அப்போது நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு லோன், வீடு கட்டுறதுக்கான ஒரு லோன், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவியோட ஹெல்ப்போ உங்களோட பார்ட்னரோட ஹெல்ப்போ இல்லை கணவரோட ஹெல்ப்போ உங்களுக்கு வந்து சேரும். இதை இப்போ வந்து பண்ணலாமா அப்படின்னா அதிகமான வட்டியோட எதுவும் வாங்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னாலே வந்து அந்த இடம் வந்து கட் ஆஃப் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங், ஏன்னா விரையாதிபதியாகவும் உங்களுக்கு வராரு இல்லையா, அப்போ வந்து என்ன அப்படின்னா அதை ஸ்ட்ராங் அந்த விஷயத்த வந்து ஆரம்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஈகராக ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சடனாக ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்போ இதனால சில பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது எடுக்கிற முடிவுகள் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துடுங்க. பேங்கிங் விஷயங்கள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் யாருக்குமே, நீங்கள் யாருக்காவது சைன் போட போகிறீங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட், இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கும்போது அவங்களே உங்களுக்கு எதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வருது. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் தனித்து, அதாவது புதன் மாறினதுக்கு அப்புறமா தனித்து இயங்கக்கூடிய செவ்வாய் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது குடும்பத்துக்கான சில விஷயங்கள் வந்து படபடப்பாக ஸ்பீடாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வரும். சின்ஸ் அவரோட புதன் வீட்டில் இருக்கும்போது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்கிறது கரெக்டாக அப்படின்னு அதையவே வந்து யோசிக்க வைக்கும், பண்ண வைக்கும். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா அதற்கான செலவுகள் ஜாஸ்தியாகும். அப்போது வந்து உங்களுக்கு 4க்குரிய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைடில் மறைமுக எதிரிகள் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்க எதிரிகள், ஏன்னா லக்னாதிபதியும் 6க்குரியவரும் 5ஆம் இடத்தில் நீசமாகிறார் சுக்கிரன். அப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்களே ஒரு விஷயத்தை தேடி தேடி போகிற மாதிரி இருக்கும். அதன் மூலியமாக இப்போ லோன் வாங்குறது, நான் சொன்ன மாதிரி இப்போ ஏன்னா புதன் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பூமிக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பூமி சம்மந்தப்பட்டவங்க, சகோதர சகோதரிகள் இடத்தில் பிரச்சனை. ஏன்னா சுக்கிரன் அங்கே லக்னாதிபதி நீசமாகும் போது அவங்களுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கேதுவோட வந்து உங்களுக்கு அடுத்ததாக வந்து சூரியன் இணைவார். அப்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ட்ரமாட்டிக் சேஞ்ச் அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எங்கே பண்ணுவார், கேதுவோட இணைவர். அப்போ 4ஆம் இடத்துல கேது சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் கெடும். ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொஞ்சம் நார்மலாக ஏதாவது ஒன்று சமாளிப்பாங்க. ஆனால் ஆகஸ்ட் மிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். யாரெல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தாங்க அவங்களால முன்னாடி வந்து நான் தாப்பா உனக்கு இதை பண்ணேன், நீ ஒழுங்காரு, நீ இதை பண்ண அதை பண்ண அப்படின்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்கக்கிட்ட வந்து பேச வந்துடுவாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் குரு 3ஆம் இடத்துல இருக்குது, மறைந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து 8க்குரியவர் மறையிறது நல்லது. அதே மாதிரி 11க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா மறையலாமான்னு கேட்டால் நோ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வக்ர சனியும் இருக்கிறார். அப்போ 9, 10க்குரியவர் வந்து வக்ரமாகிறாரு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமாகவே எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட சப்போர்ட்டும் இல்லை. அப்போ கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அதை கொஞ்சம்
ப்ராப்பராக கொண்டுட்டு போய்க்கோங்க ரிஷபம். மற்றபடி வந்து கொஞ்சம் தூக்கம் இருக்காது, கொஞ்சம் புலம்பல் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்காருல, வெயிட் பண்ணுங்க, சரியாயிடுவார். ஸோ அவர் வக்கர நிவர்த்தி ஆகும்போது எல்லாமே இதாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சகோதர காரகனையும் குறிக்கும். அப்போது சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இளைய சகோதரமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கட்டும், கொஞ்சம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனைகள் இங்கே வந்து தெரியுது. கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பேங்க் வந்து லீகலாக அவங்கக்கிட்ட வந்து சந்திப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரி செய்துக்கோங்க. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த மேஷத்துக்கு சொன்ன மாதிரியே தான் ரிஷபத்துக்கும். ஸோ 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால, லக்னாதிபதி மாறுக்குறை நீசமாக இருக்கிறதுனால நம்மளாலே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போது வந்து கொஞ்சம் அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த வம்பு சண்டைக்கு போக வேண்டாம். தானாக வந்த வம்பு வந்துச்சுனாலும் விலகி போயிடுங்க. வீட்டில் உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நான் பேசுகிற மூட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். ஸோ பிஸ்னஸ் விமனாக இருக்கீங்க அப்படின்னா தூக்கம் கெடும். பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தொந்தரவுகள் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் இல்லையா. ஸோ குலதெய்வத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை கொஞ்சம் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா வந்து குலதெய்வமே ஆன்சர் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு எதுவும் யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு வரவேண்டிய தசை என்ன, வரக்கூடாத தசைகள் என்ன, அவங்க எது மாதிரி காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லது,
எது மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து சரியாக வராது, ஜாதகத்தில் தோஷம் அல்லது பிராப்த குறைவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரிஷபராசிக்கே யோகமான ஒரு கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனியும் புதன் தான். சனியும் புதனும் திசைகள் வந்து ஒருத்தருக்கு வரும்பொழுது அருமையான விஷயத்தை கொடுக்கும், கோடீஸ்வரனாக வாழ கொடுக்கும், நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல அறிவு, நல்ல வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக வரக்கூடிய அற்புதமான 2 கிரகங்கள் என்னென்னா சனியும் புதனும். 5ஆம் வீட்டு அதிபதியாக புதனும், 9ஆம் வீட்டு அதிபதியாக சனியும். சனி வந்து குருவோட பார்வையிலையோ சுக்கிரனோட சேர்ந்துட்டா கேட்கவே வேண்டாம், இன்னுமே யோகங்களை அள்ளி கொடுப்பார். அது வரவே சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல சேர்க்கையாக அமைய வேண்டிய சேர்க்கையாக இருக்கிறது குருவும் சனியும் சேருவது, குருவும் சுக்கிரனும் சேருவது. அதே மாதிரி சனி ராகுவோட சேர்வது மிகவும் தவறு. ராகு திசையும் நன்றாக இருக்காது, சனி திசையும் சுமாராக தான் இருக்கும். அதனால் சேரக்கூடாத காம்பினேஷனில் சனி ஒரு ராகு வரார். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சேர்வதும் அந்த சனியின் யோகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது. ஸோ அதுவும் சனி திசையும் கெடும், செவ்வாய் திசையும் கெடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனோட சேர்வது, புதனோட சேர்வது, குருவோட சேர்வது, குரு பார்வை பெறுவது எல்லாமே சனிக்கு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி சனி கேதுவோட சேர்வதும் அருமை. சார் சனி ராகுவும் செவ்வாயோட சேர்வது மட்டும் சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற யோகமான ஒரு கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் திசை அற்புதமாக இருக்கும். அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம், சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அற்புதம். ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை கண்டிப்பாக பெற முடியாது இல்லைங்களா? ஏன்னா புதன் பெறலாம், அமாவாசை சந்திரனோட தான் சேர முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கிரனுங்கிற முட்கூட்டு கிரகமாக இருக்கிறனால அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாதிப்பு பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கும், பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து புதனுக்கு நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கும். நல்ல புத்திசாலியாகவும் அறிவு ஜீவியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது, வாழ்க்கையில் நல்லா உயரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு வரும்பொழுது அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் புதன் ராகுவோடு சேரும் பொழுது புத்திகாரங்கனாகிய புதன் டிஸ்டர்ப் ஆவார், குழந்தைகள் பெறுவதில் பிரச்சனை வரும், திருமண தடைகள் கொடுக்கும், படிப்பில் தடைகள் கொடுக்கும், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி புதன் சனி சேர்வதும் ஓரளவுக்கு கொஞ்சம் தவறு தான், புதனுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். அதே மாதிரி புதன் செவ்வாயோட சேர்வதும் புதன் டிஸ்டர்ப் ஆவார், செவ்வாய் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ படிப்பு விஷயத்தில், அறிவு சார்ந்த விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், அது மாதிரி விஷயத்தில் அவ்வளோ நல்ல ஒரு உடனே வரக்கூடிய நல்ல பலன்கள் இல்லாமல் தடைகள் தாண்டி தான் நல்ல பலன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வரவேண்டிய 2 திசை, சனி திசை புதன் திசை, யாரோட சேரக்கூடாது யாரோட சேருன்னு தெரிஞ்சிட்டீங்க. வரவே கூடாத மிகவும் சுமாரான திசையாகிய குரு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா ஒன்றுமே பிரச்சனை. குரு ராகுவோட சேர்ந்து குரு திசை வந்துருச்சுன்னு வைங்களேன், டோட்டல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். அவர் ராகுவால் பாதிக்கப்பட்டு குரு திசை வரும்பொழுது ஒன்றுமே நல்லா பாட்டுப்படுத்தும். ஆயுசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அதே சமயத்தில் குரு சனியோட பாதிப்பில் இருக்கும் பொழுது கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கேதுவோடு இருக்கும்போது வேறு மாதிரி ஒரு பலன்கள், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பலன்கள்லாம் வரும். அது தப்பு இல்லை. எப்படி போயிட்டுருக்கு, எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, எது மாதிரி ராசியில் பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷபராசிக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, சனி திசை குரு திசை புதன் திசைங்கிற யோக திசைகள் வருகிறதா, அல்லது உங்களுக்கு வந்து அவயோக திசை குரு திசை தான் வருதா, அந்த குரு திசை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, நல்ல காம்பினேஷன் நாம் பேசின குருச்சந்திர யோகம், குருமண்டால யோகம், அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேருவதும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நல்லது. அது மாதிரி நல்ல யோகங்களாக இருக்கா, அல்லது புனர்ப்பு தூஷம் என்று சொல்லப்படுகிற சந்திரன் சனி சேர்வது, ராகு சனி சேர்வது, புதன் ராகு சேர்வது, அதே மாதிரி குரு ராகு சேர்வது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்கிறது நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அது பிரகாரம் பிராப்தங்களை தெரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள்லாம் போயிட்டுருக்கு, எது மாதிரி காம்பினேஷன் இருக்குது, எந்தெந்த டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் இருக்குதுங்கிறத வைத்து தான் உங்களுக்கு எது மாதிரி பலாபலன்கள் வாழ்க்கையில் வரப்போகுது, உங்களுடைய திருமண விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்க போகுது, குழந்தைகள் விஷயம் எப்படி இருக்க போகுது, வேலையா படிப்பா, இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத
உங்கள் ஜாதகத்தில் நம்ம பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்த்து எதையும் நாம் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்து வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த தசை யாரால் பார்க்கப்படுகிறார், அந்த தசநாதன் யாரால் பார்க்கப்படுகிறார், புக்திநாதன் எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, அது எந்த சாரத்தில் இருக்குது, இதெல்லாம் ஜாதகத்தில் 360 டிகிரியில் 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறார்கள்ங்கிறதை பொறுத்து நம்மளுடைய கர்ம பலன் எப்படி இருக்குங்கிற வைத்து நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் நம்ம போராட்டங்கள் பண்ணாமல் எந்த நம்மளுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கோ, எது மாதிரி தோஷங்கள் இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது எடுக்கலாங்கிற முடிவாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி பிரகாரம் நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நம்ம எந்த விதத்திலும் முரண்பாடான விஷயங்கள் போடாமல் எதிர்நீச்சல் போடாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் என்னங்கிறது துல்லியமாக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். இதை நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் காம்பினேஷன்ஸ் மூலமாக தான் கர்மா செயல்படுகிறது. என்ன காம்பினேஷன்ஸ்? ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட ஒரு 16-18 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது அது சேர்க்கை, இங்கிலீஷில் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அது மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். எது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேருவது நல்லதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சேருது நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவா இருந்தாலும், அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தை பிறந்திருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சூரியனும் குருவும். சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யார் சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறாக போகும் பார்த்தீங்கன்னா, அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா, சூரியன் சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ ஒரு 17-18 டிகிரிக்குள்ளே 16 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா சூரியனும் சனியும், சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17-16 டிகிரிக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பார்வையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது, சேர்ந்திருக்கும் பொழுது அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் சனியோட சேருவது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டால் யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடய சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்கள், ராகு கேதுகளோட சேர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்கள், ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோடு சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே ரொம்ப சுகமாக வாழக்கூடிய, நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால்
நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃப்ரிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோட சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷ ராசி மேஷ லக்னுக்கு வரக்கூடாத தசையாக வருகிறார். வரவேண்டிய தசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத தசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும் பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், வம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேருவதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தால் கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனியெல்லாம் கேதுவோட சேருவது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நாம் துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத திசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.